ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 18 அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க தேவயானி நம்ம மனிஷா பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் உன்னாலதான், உனக்கு நான் அந்த ஹாரத்தை எடுத்து கொடுக்க போய் தான் இப்ப நான் நல்லா என் குடும்பத்துக்கு முன்னாடி மாட்டிக்க போறேன். அதுவும் இல்லாம அந்த போய் அந்த ஜானை போய் நான் அசிங்கப்படுத்த போறேன். அவளை மாட்டி விடணும்னு நினைச்சு இப்ப நான் தான் நல்லா மாட்டிக்க போறேன். அவ அக்கா லக்ஷ்மி மத்தவங்களுக்கு ஒண்ணுன்னா எப்படி துடிச்சு போவா, அவளை ஏதாவது பண்ணா கூட அமைதியா தான் இருப்பா. அதுவும் அவ உயிருக்கும் மேலான அவ தங்கச்சியை மட்டும் நான் இந்த மாதிரி மாட்டி விடணும்னு நினைச்சேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இப்போ ஒட்டுமொத்த உண்மையை போட்டு உடைக்க போறா. அதுக்கு அடுத்து அந்த ஜானு இதை ஃபுல்லா காலை ஃபுல்லா சொல்லி காட்டி என்ன அந்த ஜானை முன்னாடி அசிங்கப்பட வச்சுட்டேன். விவேக் என் பையன் இனிமேல் நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டான், நான் சொல்றதே கேட்க மாட்டான். அவனுக்கு என் மேல கொஞ்சமாச்சும் மரியாதை இருந்துச்சு. இப்ப அதுவால உன்னால அதுவும் இப்ப இங்க போயிருச்சு. ஐயோ, அந்த மாமாவை அதுவும் ஜெயதேவ் மாமாவை சொல்லவே வேண்டாம். சும்மாவே அவர் என்ன திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. என்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருந்தாரு. இப்ப எல்லாம் ஒன்னால வந்துச்சு மனுஷ, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். போய் உனக்கு உதவி பண்ண போய் இப்ப நான் தான் நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்ப என் குடும்பத்துக்கு முன்னாடி என் மானமே போக போகுது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. உன்னே மனிஷாவும், என்ன ஆண்டி அந்த தப்புல உங்களுக்கும் இது இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு என்ன திட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒண்ணு பண்ண உருப்படியா பண்றியா, போய் பாரு மித்ரா கிட்டே கரெக்டா அந்த நெக்லஸ் தேவையில்லாத வேலை. என்ன ஆண்டி அப்ப என்ன இப்ப என்ன எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சுதானே பண்ணுது. நம்ம 2 பேரும் சேர்ந்துதானே அந்த லட்சுமி பழி வாங்கணும்னு எல்லாம் பண்ணோம். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் ஆண்டி, நம்ம மித்ரா கிட்ட போய் இப்படியே சொல்லலாம்னு சொல்லிட்டு மித்ரா கிட்ட போயிட்டு அவங்க காலையிலே சிஐடி மாதிரி விசாரிக்கிற போயிருக்கிறாங்க. நீ வந்தோடனே அவங்க என்னன்னு கேளு மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ராவும் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க பார்த்தா ஜானுவும் நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம தேவியானி மனிஷ் எல்லாரும் நின்றுட்டே இருக்கிறாங்க. பார்த்தா லக்ஷ்மியும் ஜெயதேவும் வராரு. ஆமா, வந்தோடனே அக்கா வந்துட்டாங்க மாமா அப்படின்னு சொல்றா ஜானு. உடனே வந்தோடனே இவங்க உள்ள நின்னோடனே இவர் மித்ரா கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு. காலையிலே மருமகளும் நீங்களும் அப்பாவும் எங்க போனீங்க? என்ன சிஐடி ஆயிட்டீங்களா? காலையில எங்க விசாரிக்க போனீங்க? இவ்வளவு நேரம் எங்க போனீங்க, எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே எல்லாத்துக்கும் இந்த மனிஷாதான் காரணம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லட்சுமி உடனே என்ன லட்சுமி எதுக்கு தேவையில்லாம என் மேல பழி போட்டுட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பலர்னு ஒரு கணத்துல அடி வைக்கிறாங்க. என்ன தைரியம் இருந்தா நீ என் மேலே கை வைக்கிற, நீ என்னென்ன பண்ண எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலேயும் நீ நடிச்சிட்டு இருந்தா அவ்வளவுதான். உடனே இவர் மித்ரா வராரு. என்ன லட்சுமி எதுக்கு நீ தேவையில்லாம மனிஷா மேல கை வச்சுட்டு இருக்கிற? மனிஷா என்ன பண்ணா? மனிஷா மேல என்ன இது இருக்குன்னு நீ சும்மா மனிஷா மேல பழி போட்டுட்டு இருக்க? உன்கிட்ட மனிஷாவுக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாம நான் ஏதாவது பேசுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இவதான் அந்த ஹாரத்தை லக்கிக்கு வாங்கி வச்ச ஹாரத்தை எடுத்து அந்த சராய் கையில கொடுத்து ஜானவிய பேரை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இவதான் எல்லாம் பண்ணியிருப்பா. அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை போன்ல இருக்கிற ஆதாரத்தை அப்படியே எடுத்து காட்டுறாங்க. வீடியோ ஃபுல்லா காட்டுறாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, துப்பாக்கி வச்சு சுடுறதுக்காக இவர் நிப்பார்ல ஜெயதேவ். அப்ப போன் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம லட்சுமி ஆன் பண்ணி வச்சுட்டு அதுல ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிருக்கும். அப்புறம் அவர் சொல்லிடுவாரு, சராய் கிட்ட சராய் மேடம் கிட்ட மனிஷா அவங்கதான் அந்த நெக்லஸை கொடுத்து லாயர் ஃபீஸ்க்காக கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் அவர் சொல்லிடுவாரு. சொன்னோன்னா அதை ஃபுல்லாவே இவங்க கீழே அவருக்கே தெரியாம அந்த ராஜு அந்த PA ராஜுக்கே தெரியாம கீழே ஃபுல்லா இவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம லட்சுமி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை போட்டு கட்டுவாங்க. உடனே இப்பவும் மனிஷா, ஐயோ மித்ரா இதெல்லாம் இதெல்லாம் நம்பாது, அந்த சராய் யாருன்னு எனக்கு தெரியாது. லக்ஷ்மிக்கு நான் உன் கூட சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்லை, அவளுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை, அதுக்காக தான் இந்த மாதிரி இல்லாத பொல்லாதையும் சொல்லி நம்ம 2 பேத்தையும் பிரிக்க பார்த்துட்டு இருக்கா. நான் எதுக்கு மித்ரா உனக்கு தப்பா நினைக்க போறேன்? இந்த லட்சுமி சொல்றதெல்லாம் நம்பாத. இங்க பாரு மனிஷா, நீ என்ன எவ்வளவோ நீ பாடாப்படுத்திருக்க, அது எல்லாமே நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இதுக்கு அடுத்து நீ இப்ப என் தங்கச்சி விஷயத்துல இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருந்தேன்னு வையே, என்னை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த டெண்டர் விஷயத்துல சராய்க்கு ஹெல்ப் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம கோட் பண்ணிருக்க அமௌண்ட்டை முன்னாடியே பார்த்து அந்த சராயுக்கு சொன்னது இவதான். சராயும் மனிஷாவும் சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும். உங்களோட எதிரின்னு தெரிஞ்சே அந்த சராய்க்கு இவ முழு சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கா. அந்த சேர்மன் சீட்டையும் சராய் தான் இது கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த சராய் பக்கம் இழுத்து வச்சது இவதான், அனுப்பி வச்சது இவதான். இதுக்கப்புறம் இவ இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கா, நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா அவ்வளவுதான், நீங்க தாங்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அன்னைக்கு நம்ம அந்த டிராக்டரை வச்சு நம்மளை கொல்ல பார்த்ததும் இவதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து லக்கி விஷயத்துல ஆரம்பிச்சு லக்கி விஷயத்துல இவதான் அந்த பார்வதியை செட் பண்ணி அமௌண்ட் கொடுத்து இங்க வர வச்சு லக்கிய உங்ககிட்ட இருந்து பிரிச்சு அவள் லக்கிய இங்கே இந்த ஊரே இருக்க விடக்கூடாது, அவளை பீகார் அனுப்பணும்னு சொல்லி அதுக்காக அடிதடி ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசி வச்சது எல்லாமே இந்த மனிஷா தான். இப்பவாச்சும் தெரிஞ்சுக்கோங்க இவளோட
முகத்தரைய இதெல்லாம் பாதிதான் நான் சொல்லியிருக்கேன். மிச்சதெல்லாம் சொன்னா நீங்களே தாங்க மாட்டீங்க. உங்களே காதலிச்சுட்டு உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லக்கிய உங்ககிட்ட தூரமாக்கணும். உங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்தையும் அவளுக்கு சாதகமா மாத்தணும். அதுக்கடுத்து உங்க குடும்பத்தையே அழிக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்க இவ நல்லவளா? இவளை நீங்க காதலிக்கிறீங்களா? இவ உங்க மேல உயிரை வச்சிருக்கிறாளா? உடனே அதுக்கடுத்து மனுஷ இதெல்லாம் கேட்டுட்டு, ஐயோ மித்ரா, நீ லட்சுமி சொல்றதெல்லாம் நம்பாத, அவ எல்லாம் பொய் சொல்றான். அவளுக்கு என்ன ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது, அவ பழி வாங்கினங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நீ இந்த லட்சுமி நம்புறியா? மித்ரா, நான் உன் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, நீ என்ன நம்புறல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து ஜெயதேவம், இங்க பாரு மித்ரா, இதெல்லாம் பாதிதான். இங்க பாரு, இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிய, இந்த மாதிரி ஒரு சுயநலவாதியை எங்கேயாவது பாத்துருக்க முடியுமா? இவெல்லாம் ஒரு ஆளு, இவளை முதல்ல கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளு மித்ரா, நம்ம குடும்பத்தை பிடிச்ச சனியனே அப்படின்னு சொல்லி அவரை திரும்ப ஜெயதேவ் பேசிட்டு இருக்க. உடனே இங்க பாரு மித்ரா, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. இந்த லட்சுமி பேச கேட்டுக்கிட்டு இந்த கிழவனும் இந்த மாதிரிதான் என் மேல பழி போட்டுட்டு இருக்கான். இந்த கிழவனுக்கும் நான் இந்த வீட்டு மருங்கிற வர்றதுல சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பத்தி, மித்ரா அப்பாவை பத்தி தப்பா பேசிடுறாங்க. உடனே நம்ம மித்ராக்கு பலார்ன கண்ணத்துல அறியுங்க. மித்ரா, நீ என்னையே அடிக்கிறியா? ஆமா, நான் உன்னையதான் அடிக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி என் அப்பாவை தலைகுனிவா பேசுவேன்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு எனக்கே பின்னாடி நீ இவ்வளவு வேலையை பார்த்திருக்கல, எனக்கே எப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிருக்கிய? இந்த நிமிஷம் வர நான் லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், உன்னைய காதலிச்சதான் நான் பண்ணதே பெரிய தப்பு. உன்னை பார்க்க எனக்கு எரிச்சல் தான் வருது. என் கூட இருந்துட்டு என் குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு ஒண்ணா நீ பண்ணிட்டு இருந்திருக்க. உன்னைய தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போ, கெட் அவுட் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. மித்ரா, இது எல்லாமே நான் நமக்காக தான் பண்ணேன். இதெல்லாம் நீ எனக்கு கிடைக்கணும், நமக்கு இடையில இந்த லக்ஷ்மியோ அந்த லக்கியோ யாரும் இருக்கக்கூடாது, நீ எனக்கு மட்டும்தான் இருக்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணேன். ஆனா நீ இப்ப என் காதலே புரிஞ்சுக்காம என்னையே இந்த வீட்டு விட்டு அனுப்பணும் பாக்குறியா? இங்க பாரு மனிஷா, நீ பண்ண எதை வேணாலும் நான் மன்னிச்சிருவேன். ஆனா லக்கிய என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்ச, அதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. அதுக்கு இந்த ஜென்மத்துல உனக்கு மன்னிப்பு கிடையாது. நீ பண்ண மத்த எல்லாத்தையும் கூட மன்னிச்சிருவேன். ஆனா லக்கிய, என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சிருக்க, இதெல்லாம் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இங்க பாரு மித்ரா, நான் பண்ணதுல எனக்கு மட்டும் இது கிடையாது, பங்கு கிடையாது. ஏன் தேவயானி சித்தியும் தேவயானி ஆண்டியும் எனக்கு முழு ஹெல்ப்பும் அவங்கதான். அவங்களும் இந்த லக்ஷ்மியை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக தான் அவங்களே எனக்கு முழு ஹெல்ப் பண்ணாங்க. என்ன ஆண்டி, என்ன பங்கு எனக்கு மட்டும் தானா? நீங்களும் தானே இந்த பாவத்தை எல்லாம் பண்ணீங்க. என்ன இப்ப கடைசியில என்னைய மட்டும் மாட்டி விட்டுட்டு அமைதியா இருக்கிறீங்க? சொல்லுங்க ஆண்டி. ஐயோ மித்ரா, இங்க பாரு மித்ரா, எனக்கு என்னோட மருமகளை சுத்தமா பிடிக்காது. விவேக் ஜானுவை கல்யாணம் பண்ணதுல விருப்பம் இல்லைன்னு நான் ஜானுவை தான் ஏதாவது அப்பப்போ டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சேனே தவிர நான் லக்கியெல்லாம் உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கல மித்ரா. தயவு செஞ்சு என்ன நம்ம மித்ரா, நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல. ஜெயதேவ் மாமா, இந்த மித்ரா இவ மனிஷா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு என்னை விட்டு அனுப்பிடாதீங்க. இந்த மனிஷா இதுல எல்லாம் எனக்கு பங்கே கிடையாது. இந்த மனுஷா கூட சேர்ந்து இருந்திருக்கேன் தான். ஆனா நான் இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணல. இந்த குடும்பம் என்னோட குடும்பத்துக்கே நான் துரோகம் நினைப்பேனா? இவ பொய் சொல்ற, இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. லக்ஷ்மி, நான் இப்ப கூட உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல. நான் பாட்டு அமைதியா தானே இருக்கேன். தயவு செஞ்சு நீயாச்சும் உண்மையை சொல்லு லக்ஷ்மி, நான் உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காலையா புடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தேவயானி. அதுக்கடுத்து நம்ம மித்ராவோ, நீ வெளிய போன்னு சொன்ன. தேவயானி ஆண்டி, தேவயானி சித்தி இந்த வீட்டாளு, அவங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனா நீ ஒன்ன இந்த வீட்டாளா? இல்ல, முதல்ல வெளிய போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மித்ரா, நான் மட்டும் வெளியே போயிட்டேன், அதுக்கடுத்து லாஸ் உனக்கு தான். நான் மட்டும் ஒரு வாட்டி வெளியே போயிட்டேன், அடுத்து நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன். அதுக்கடுத்து நான் உன் லைஃப்லயே நான் இருக்கவே மாட்டேன். இப்ப சொல்லு, நான் வெளியே போகணுமா என்ன? மித்ரா, நான் இதெல்லாம் நம்ம காதலுக்காக தானே பண்ணேன் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மித்ராவோ. நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லி கழுத்தை புடிச்சு தர வெளியே எடுத்துட்டு வராங்க. அதுக்கடுத்து பார்த்தா அது எல்லாமே கனவு. லக்ஷ்மியும் ஜெயதேவும் வந்திருக்கவே மாட்டாங்க, உண்மையை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இவ்வளவு நேரம் சொன்னது ஃபுல்லாவே நம்ம மனிஷாவோட கனவு. உடனே டக்குன்னு இதா ஜர்க்காவாங்க. உடனே தேவயானி கேட்பாங்க, என்ன மித்ராவும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி கனவு கண்டியா? எப்படி ஆண்டி கரெக்டா சொல்றீங்க? என்ன கனவுல நீ மட்டும் இருந்தியா, இல்ல நானும் உன் கூட இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தனா? எப்படி ஆண்டி கரெக்டா சொல்றீங்க? அதான் தெரியுதே, இப்ப அதான் நடக்க போகுது, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்பதான் பார்த்தா ஜெயதேவ் லக்ஷ்மியும் இப்பதான் வீட்டுக்குள்ள வராங்க. உடனே என்ன எங்க மருமகளும் அப்பாவும் எங்க போயிட்டு வரீங்க? இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? என்ன கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் என்ன ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சீங்க? அது நாங்க எதையும் கண்டுபிடிக்கவும் போல, எதுவும் போல. மாமாக்கு சின்னதா ஹார்ட்ல ஏதோ பெயின் இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் போனோம், ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா என்கிட்ட சொல்லிருக்கலாமேப்பா, என்னப்பாச்சு? அது ஒண்ணும் இல்லடா, செஸ்ட்ல சின்ன பெயின் இருந்துச்சு, அதுக்கு தானே ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொல்லிட்டு அவர் பாட்டு உள்ள போயிடுறாரு. இங்க நம்ம லட்சுமியா பார்த்தா, என்ன லட்சுமி நீயாச்சும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்னு மித்ரா கேட்கும்போது, இல்லைங்க உங்களை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லல, ஜானுவா நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சமைக்க போயிடுறாங்க.
உடனே மித்ரா வந்து அவங்க மனிஷா கிட்டேயும் தேவியானி கிட்டயும் அவங்க ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் தானே போயிருக்காங்க, நீங்களும் பதட்டமாகி என்னையும் எதுக்கு பதட்டமாக்கி தேவையில்லாம டென்ஷன் தான், சரி போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவும் அப்படியே கிளம்பி வந்து வெளியே போயிடுறாரு. உடனே மனிஷாவும் தேவியானி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. லக்ஷ்மியும் வந்து அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, சராயி இப்பதான் என்கிட்ட போன்ல எல்லாத்தையும் சொன்னா, ஆனா லக்ஷ்மியே அமைதியா இருக்கிறா, எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி, இவ எதுக்கு இவ்வளவு காமா பேசுறா, இல்லையே இவ இந்த நேரத்துக்கு வந்து பெரிய சண்டை போட்டுருக்கணுமே லக்ஷ்மி, எதுக்கு இவ எதுவுமே பண்ணல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன்டி, என்னமோ உன் நேரம் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கோ, சரி இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சதுல அந்த பிரச்சனை வர்றப்ப பாத்துக்கலாம், இப்போதைக்கு விடுன்னு சொல்லிட்டு தேவியானியும் கடகடன் மாடிப்படி ஏறிடுறாங்க. இந்த லக்ஷ்மியை நம்பவே முடியாது, இவ ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ரூம்ல ஜெயதேவ் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. நம்ம லக்ஷ்மி போய் மன்னிச்சிருங்க மாமா, நான் என்னாலதான் நீங்க இவ்வளவு பெரிய பொய் சொல்ல வேண்டி வந்துருச்சு, என்னம்மா நீ எதுக்குமா என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு சொன்னி பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கும்னு பார்த்தா ஜெயதேவ் வந்து கோவமா இந்த உண்மையை வந்து மித்ரா கிட்ட சொல்லலான்னு கார்ல ஏறுவாரு. ஆமா ஒரு நிமிஷம், நீங்க இப்ப இந்த உண்மையை சொல்ல வேண்டாம், என்னமா சொல்லிட்டு இருக்க நீ, எதுக்கு நீ மித்ரா கிட்ட இந்த உண்மையை சொல்ல வேண்டாங்கிற, எதுக்கு மித்ரா கிட்ட சொல்லாம இதை மறைக்கணும்னு சொல்ற, அந்த மனிஷாவோட முகத்தை மித்ராக்கு தெரிய வரணும், அவ எவ்வளவு கேவலமானவ எவ்வளவு கெடுதல் நினைக்கிறவன் மித்ராக்கு தெரிஞ்ச அவ அந்த மித்ரா வந்து மனிஷா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அது நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ இதுல மனிஷாக்கு மட்டும் பங்கு இருந்தா சரி மாமா, ஆனா இப்போ இதுல தேவயானி அத்தைக்கும் பங்கு இருக்கு, அவங்களே அவமானப்படுத்தணும் தேவையில்லை, அவங்க நம்ம குடும்பத்து ஆளு, அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்துறது சரியில்லை, யாருக்குன்னா இப்ப பெரியத்த வீட்டுல இல்ல, இந்த நேரத்துல சின்னத்தையும் இந்த மாதிரி கோவத்துல அனுப்புனா வெளியே போ சொல்றதுலாம் தப்பு, மித்ரா கோவத்துல ஏதாவது முடிவெடுப்பாரு, அப்புறம் தேவயானியத்தையும் எங்க போவாங்க, தேவையில்லாம விவேக் மனசுலயே அவங்க அம்மாவை ரொம்ப கெட்டவங்களா வந்து இது பண்ணுவாங்க, மித்ராவும் வந்து அவங்க தேவயானி சித்தியை பத்தி என்ன நினைப்பாரு, ரொம்ப கேவலமா நினைப்பாரு, வேண்டாம் மாமா பாத்துக்கலாம், இன்னமா சொல்லிட்டு இருக்கா, பாம்புக்கு பால் வாக்கணும் சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனிஷா உனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கா, அவ இன்னும் வீட்டுல இருந்தா நம்ம குடும்பத்தை நிம்மதியா வாழவே விட மாட்டாமா, அவ இன்னமும் உன்னைய டார்ச்சர் பண்ணி ஏதாவது பண்ணிட்டே இருப்பா, உன்னைய மித்ராவும் பிரிச்சு அவ உன் இடத்துல வந்து இந்த வீட்டுல உட்காரணும்னு பாத்துக்கிட்டு இருக்கா, நீ என்னன்னா அந்த மனிஷாவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ மாமா நான் மனிஷாவை காப்பாத்தணும்லாம் ஒன்னும் சொல்லல, அதே நேரத்துல மித்ராக்கு வந்து உண்மைகள் தெரிய வர வேண்டியது பாத்துக்கிறேன் நானு, இப்போதைக்கு நீங்க இதை பத்தி பேச வேண்டாம், இப்போதைக்கு நீங்க எந்த உண்மையும் வீட்டுல சொல்ல வேண்டாம், அது வெளியே வரும்போது வெளியே வரட்டும், அந்த மனுஷாவை என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன், என்னோட வாழ்க்கையை நானே சரி பண்ணிக்குவேன் மாமா, இப்ப குடும்பம் வந்து இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா அப்படி சிலிசிலியா வந்து உடஞ்சு போயிரும், யாருக்குன்னே பெரியத்தை எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க எதுவும் தெரியல, இந்த நேரத்துல சின்னத்தைக்கும் இவ்வளவு பெரிய அவமானத்தை நம்ம தேடி கொடுக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன் மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி இதுதான் சொல்லியிருப்பாங்க. என்னம்மா நீ உன் வாழ்க்கைய நீயே பாத்துக்கிற, நீயே சரி பண்றேன்னு சொல்லி உனக்கு நான் நல்லது பண்றதுனால நீ வேண்டாங்கிற, நீயே அந்த மனிஷாவை பாத்துக்கிறேன்னு சொல்ற, இப்ப நீயே வந்து என்கிட்ட மன்னிப்பும் கேக்குற, சரி விடுமா அப்படின்னு சொல்லி ஜெயதேவும் வந்து நம்ம லட்சுமி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஜெயதேவும் நம்ம லட்சுமியும் பேசிட்டு இருக்கிறது ஃபுல்லாவே செவருக்கு பின்னாடியில இருந்து நம்ம மனிஷா வந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே இதை வந்து நம்ம லட்சுமி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க உடனே மனிஷா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன நான் இவளுக்கு ஒட்டி கேட்கறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. என்ன இனி இந்த குடும்பத்தை பிரிக்க கூடாது, இந்த குடும்பத்தை ஒன்னாக்கணுங்கிறதுக்காக தானே நீ வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மனிஷா மேல எப்பவுமே உனக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கணும், என்கிட்ட ஏன்டா வச்சுக்கிட்டோன்னு உனக்கு தோணணும் அப்படின்னு சொல்லி மனிஷா இந்த நேரத்துல வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே இது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து அடிக்க கைவுங்குறாங்க. அடிக்கல, ஆனா உடனே பயந்துட்டாங்க. நம்மள மனிஷா வந்து பயந்துட்டாங்க. அப்படியே பயந்து அம்மா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இங்க பாரு மனிஷா, தேவையில்லாம என் குடும்பத்து மேல கை வைக்கணும்னு நினைச்சா அவ்வளவுதான், என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன தைரியம் இருந்தா நீ இது வரைக்கும் என்ன பகைச்சுக்கிட்டு இருந்தா சரி நான் விட்டுட்டேன், என் குடும்பத்துல இருக்கிற யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனைனா நான் உன்னை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், இதுதான் உனக்கு ஃபைனல் வார்னிங், இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா ஏதோ நீ மித்ரா வாழ்க்கையில முன்னாடி இருந்த, மித்ராவோட ஸ்கூல் ஃப்ரெண்டா இருந்த, மித்ராவை காதலிச்ச, மித்ராக்கு ஒரு வகையில நீ வந்து உதவி பண்ண அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நான் இத்தனை நாள நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டு இருக்கேன், அதுக்காக அதையே நீ வந்து எடுத்துக்கிட்டு இந்த குடும்பத்தை அழிக்கணும், மித்ரா கூட சேரணும் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, என் தங்கச்சி மேலேயோ இல்ல இந்த குடும்பத்து மேலேயோ இந்த குடும்பத்தை அழிக்கணும், இந்த குடும்பத்தை ஒண்ணுமில்லாம பண்ணணும்னு ஏதாச்சும் நினைச்ச உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அவ்வளவுதான் உனக்கு, அப்படி என் குடும்பத்து மேல ஏதாவது கை வைக்கணும்னு நினைச்சா அதுக்கு முன்னாடி நான் உனக்கு கொன்னே போட்டுருவேண்டி அப்படின்னு சொல்லி வீரவசனம் எல்லாம் பேசி நம்ம லக்ஷ்மி வந்து ஃபைனல் வார்னிங் ஒண்ணு நம்ம மனிஷாக்கு வந்து ஃபைனல் வார்னிங்கா, இது தாண்டி உனக்கு ஃபைனல் வார்னிங், இதுக்கு அடுத்து வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி
மிரட்டிட்டு போறாங்க. இங்க மனிஷோ பயந்து செத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது எரிச்சல் வருது அவங்களுக்கு, கோவருது. இந்த லக்ஷ்மி என்ன பெரிய இவ வந்து என்கிட்ட வீரவசனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு. அதுக்கடுத்து பார்த்தா ஜெயதேவ் வந்து அவரும் அங்க இருக்கிறாரு. அவரும் வந்து லக்ஷ்மி கிட்ட பேசிட்டு அவரும் அங்க நிக்கிறாரு. இங்க பார்த்தா தீக்ஷலு ஐயா வந்து நல்ல கண்ண மூடி தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது பார்த்தா அவரோட ஞான திருஷ்டியில இந்த மித்ரா குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா தான் உடனே அவங்க ஞான திருஷ்டியில அவங்களுக்கு தெரிஞ்சிருமே. அதே மாதிரி அவரோட ஞான திருஷ்டியில ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது, ஒரு பெரிய ஆபத்து வருது அப்படிங்கிறது வந்து ஞான திருஷ்டியில தீக்ஷலுக்கு வந்து தெரியுது. உடனே பூஜையில இருந்து எந்திரிச்சு அந்த அவர் பணியாளர் கூப்பிட்டு, நீ உடனே போன் பண்ணி ஜெயதேவ் இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஐயா, திரும்பியும் உங்க குடும்பத்துக்கு ஏதாவது கண்டமா, ஏதாச்சும் முக்கியமா சொல்லணுமா? நான் சொன்னதை மட்டும் செய், உடனே ஜெயதேவுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இவரும் உடனே ஜெயதேவுக்கு போன் பண்ணி தீக்ஷலு ஐயா உங்களை பாக்கணும்னு சொல்றாங்க, உடனே ஆசிரமத்துக்கு வருவீங்களான்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயதேவும் ஐயோ மித்ராக்கு திருப்பி ஏதாவது கண்டம் வந்திருக்குமோ, மித்ராக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, எதுக்கு திரும்பியும் வந்து ஆசிரமத்துக்கு வர சொல்றாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்கிறாரு. இங்க அப்படியே பார்த்தா நம்ம லக்கி வந்து காலையில ஸ்கூல் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. தலையெல்லாம் பின்னி விட்டுட்டு தலையெல்லாம் சீவி சிக்க எடுத்து நம்ம லக்ஷ்மி வந்து லக்கிக்காக எல்லாத்தையும் பார்த்து ஒண்ணு தலை பின்னிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜுன்னு வராரு. அம்மா எவ்வளவு நேரம் தாமா நீ லக்கியவே ரெடி பண்ணுவ, என்னையும் வந்து ரெடி பண்ணுமா, எனக்கு பெல்ட் போட்டு விடுங்க, டை கட்டி விடுங்க, தலை சீவி விடுங்க, சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தா நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஐடி கார்டு எடுத்து போடுறாங்க. பெல்ட் எடுத்து நீயே கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி இந்த கைட்டு தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா நீங்க எனக்கு இத்தனை நாள் நீங்க தானே எனக்கு இதெல்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்க, இப்ப என்ன நீங்க லக்கிக்கு பண்றீங்களா? அப்ப எனக்கு யாரு பண்ணி விடுவா? இங்க பாரு லக்கி, நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல, அவளை ஃபுல்லா ரெடி ஆயிட்டு அடுத்து வந்து நான் உன்னை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இத்தனை நாள எனக்கு தானே நீங்க முதல்ல பண்ணிட்டு இருந்தீங்க, இது லக்கி ரெடி ஆக ரொம்ப லேட் ஆகும், அவளுக்கு தலை பின்னவே இவ்வளவு லேட் ஆகுது, சீக்கிரம் என்ன ரெடி பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருமா லக்கியை நான் ரெடி பண்ணிட்டு தான் வருவேன்னு சொல்றாரு. லக்கியும் ஒன்னே ஜுன்னு நீ வெயிட்லாம் பண்ண முடியாது, நீங்க பண்ணலன்னா என்ன, இப்ப என்ன அம்மாவும் பொண்ணு ஒரே டீம் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. லக்கியும் லக்ஷ்மி அம்மாவும் ஒரே டீம் ஆயிட்டீங்களா, அப்ப நானும் அப்பாவும் ஒரு டீமா இருப்போம். அப்போ நீங்க 2 பேரும் ஒரு டீமா இருந்தா நாங்க 2 பேரும் ஒரு டீமா இருப்போம். நீங்க பண்ணலன்னா என்ன, நான் இப்பவே போய் அப்பா கிட்ட பேசி நான் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே எல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே அப்பான்னு கூப்பிட்டுட்டே போறான். உடனே மித்ராவும் வராரு. வந்தோடனே என்னடா எதுக்குடா இப்ப என்ன கூப்பிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, லக்கிய ரெடி பண்ணணும்னு சொல்லி காலையில இருந்து அம்மா வந்து லக்கிக்கு தான் எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எனக்கு பெல்ட் போட்டு விடல, தலையும் சீவி விடல, ஐடி கார்டு எதுவுமே என்ன ரெடி பண்ண வரவே இல்லை. கேட்டா அவங்க லக்கியும் லக்ஷ்மி அம்மாவும் ஒரு டீம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க தானே என்னோட டீம், அப்ப நீங்க தானே என்ன ரெடி பண்ணணும், அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்ப நீங்க என்ன ரெடி பண்ணி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி மித்ரா கிட்ட போய் ஜுன்னு கேக்குறாரு. உடனே அவர் ரூம்ல பாக்குறாரு லக்ஷ்மி வந்து லக்கிக்காக தலை பின்னிட்டு எல்லாம் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கத பாக்குறாரு. இப்ப என்னடா உன்னை நான் ரெடி பண்ண அவ்வளவுதானே, ஐடி கார்டு கொடுன்னு சொல்லி ஐடி கார்டு முதல்ல போட்டு விடுறாரு. அடுத்து கீழே உட்காந்து பெல்ட் போட்டு விடுறாரு. இப்ப என்னடா தலை வரணுமான்னு சொல்லி தலையை சீவி விடுறாரு. அடுத்து டை கட்டணும்னு சொல்றாங்க, டையும் கட்டி விடுறாரு. கட்டி விட்டுட்டு என்னடா இப்போ ஓகேவா, டை கட்டியாச்சு, தலை வாரியாச்சு அப்படின்னு சொல்லி வேணும்னு லக்ஷ்மி காதுல விழுகணுங்கிறதுக்காக கத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே தேங்க்யூ அப்பா, நான் லக்கிக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து வெறுப்பேத்துறதுக்காக, லக்கி பாரு நீ இன்னும் தலை இன்னும் முதல்ல வரையிலே நீ தலைதான் சீவிட்டு இருந்த, இப்ப வர நீ தலைதான் சீவிட்டு இருக்க, ஆனா நான் பாரு நான் மொத்தமா ரெடியாவே முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருக்கிறாரு. உடனே இவரும் வந்து அதுக்கடுத்து பார்த்தா மித்ரா போய் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. உடனே நம்ம ஜானு போய் டீ குடிக்கிறாங்க. டீயை வாங்கிக்காம இவர் வந்து பாத்துட்டே இருக்கிறாரு. என்ன ஜானு விவேக் டீ குடுத்துட்டியா? குடுத்துட்டேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க. தேவயானி சித்தி குடுத்துட்டியா? குடுத்துட்டேன் மாமா. அப்பாக்கு குடுத்துட்டியா? குடுத்துட்டேன் மாமா. ஓ அப்ப இவங்க எல்லாருக்கும் நீ தான் குடுத்திருக்க, விவேக்குக்கு நீ தான் கட்டின பொண்டாட்டியா போய் டீ குடுத்துருக்க அப்படிதானே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மாமா, ஆனா பாரு என் மேலதான் யாருக்கும் அக்கறையே இல்ல, கூடு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மாமா இப்ப என்ன, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு இந்த டீ எடுத்துட்டு போய் லக்ஷ்மி கையில கொடுக்குறாங்க. இந்தா மாமா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க, நீ போய் முதல்ல இந்த டீயை கொடு அப்படின்னு சொல்றாங்க. அது நீயே கொடுக்க வேண்டியதானே ஜானு, இங்க பாரு நான் என்னோட புருஷன் விவேக்கு நான் தான் கொடுத்தேன், அப்போ மாமாக்கு நீ தானே கொடுக்கணும், நீயே போய் கொடு. ஐயோ யாரு கொடுத்தா என்ன ஜானு, நீ கொடுத்தா என்ன நான் கொடுத்தானே, உன்னோட புருஷனுக்கு நீ தான் கொடுக்கணும் குடி அப்படின்னு சொல்லி லக்கிய நான் ரெடி பண்றேன் நீ போய் கொடுன்னு சொன்னானே. நம்ம லக்ஷ்மியும் வந்து வராங்களான்னு பேப்பர் படிச்சுட்டே பாத்துட்டு இருக்காரு மித்ரா. அப்புறம் லக்ஷ்மி கீழே வந்து இந்தாங்க டீ அப்படின்றாங்க. உடனே ஓ இப்பதான் டீ கொண்டு வரியா அப்படின்றாங்க. நீதான் கொண்டு வந்தியா, அப்ப வேணா நான் ஜானுவை கொண்டு வர சொல்லவா? இல்ல லக்ஷ்மி நீ கொடுன்னு சொல்லி வாங்குறாரு. நீ டீ குடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இனிமேதான் அப்படின்னு சொல்றாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தா மாறி மாறி 2 பேரும் அந்த சாசர், கப்பன் சாசர் தானே, இவர் ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் சாசர்ல ஊற்றி இவர் சாசர்ல குடிச்சிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு பார்த்தா கப்பில் நம்ம லக்ஷ்மி வந்து 2 பேரும் குடிச்சிட்டு கண்ணோட கண் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். உடனே மாடியில இருந்து நம்ம லக்கியும் சொன்னும் ஓடி வந்து கீழே எட்டி பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா 2 பேரும் கண்ணோட கண் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தா நம்ம ஜானும் விவேக்கும் வந்து பார்த்துட்டு அண்ணா மாமா அண்ணா அண்ணிய பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி விவேக் சொல்ல, ஆமா விவேக், மாமாவும் அக்காவையும் இப்படி பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்க 2 பேரும் பழசெல்லாம் மறந்து இதே மாதிரி எப்போ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இப்படி அவங்க வந்தது கூட 4 பேர் அவங்களுக்கு சுத்தி இருக்கிறாங்க. அது கூட தெரியாம 2 பேரும் கண்ணோட கண் பார்த்து ரொமான்ஸ் பண்ணி டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா டீ குடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் வந்து விவேக் வந்து கேக்குறாரு. உடனே அதுக்கு அடுத்துதான் அவருக்கு சுயநிலை வருது. உடனே வந்துட்டு இன்னுமா குடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கிறாரு. அதாவது சும்மா நக்கல் பண்ணி விளையாடிட்டு இருக்காரு விவேக் வந்து. உடனே அதுக்கு அடுத்து லக்ஷ்மியும் இவங்களும் லக்ஷ்மியும் மித்ராவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. லக்கின்னு சொல்லுவோம் ஹே ஜாலி அப்படின்னு சொல்லி அவங்களும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. உடனே இவங்க எல்லாரும் பார்த்தா கீழே 4 பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மேல பார்த்தா தேவயானி வந்து அவங்க போன் பேசிட்டு இங்கே எங்கேயும் யார்கிட்டயும் சிரிச்சு இங்கே எங்கேயும் பேசிட்டு நடந்துட்டே இருக்கிறாங்க. உடனே இதே மாதிரி அண்ணா அண்ணி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், இவங்க மேல யாரு கண்ணும் பற்றக்கூடாது, இவங்களை யாரையும் பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வாய மூடல ஒரு கார் வந்து ஜெயதேவாசல்ல இறங்குது. யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம மனிஷா தான். அப்படியே வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. நம்ம லக்ஷ்மியும் மித்ராவும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. லக்கியும் ஜனுவும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. விவேக்கும் ஜானுவும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. மேல பார்த்தா தேவயானி அதுக்கு மேல சிரிச்சு பேசி இங்க அங்கேயும் நடந்துட்டு இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கு என்ன தவிர அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரா ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள போய் ஏய் அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே என்ன தைரியம் இருந்தா இந்த குடும்பம், நான் மட்டும்தான் இந்த வீட்டுல சந்தோஷமாவே இல்லை, என்னைய தவிர இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, இவங்க யாரையும் நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன், என் சந்தோஷத்தை எடுத்துட்டு இவங்க சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இவங்களை என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கோவத்துல கத்திட்டு இருக்கிறாங்க இங்கேயும் அங்கேயும் ரூம்குள்ள இருந்து. உடனே அப்படியே பார்த்தா மனிஷாவோட மனசாட்சி வருது. ஐயோ வெயிட் பண்ணு மனிஷா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற, பின்ன என்னதான் பண்றது, நானும் அந்த லக்ஷ்மிக்காக மித்ரா விட்டு பிரிக்கணும் நீ என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. முதல்ல நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ மனிஷா, நீ செஞ்ச தப்ப ஒத்துக்கோ. நீ வந்து லக்ஷ்மியை விட்டு மித்ராவை தூரமா பிரிக்கணும்னு நினைச்ச, ஆனா நீ பண்ண விஷயம் என்னமோ லக்ஷ்மியும் மித்ராவும் ஒன்னா சேர்க்க இது பண்ணது மாதிரி இருக்கு. இப்ப பாரு அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்னாயிட்டாங்க. சும்மா அந்த லக்ஷ்மி முன்னாடி புகழ்ந்து பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி மனசாச்சு கொடுத்து திட்டுறாங்க மனிஷா. உன்னே என்ன நான் உள்ளதை தானே சொல்றேன், நீ ஏதாவது ஒரு இதுலயாவது நீ ஜெயிச்சிருக்கிறியா, நீ எல்லா இதுலயும் நீ தோத்து தானே போற, ஏய் என்ன ஏன் முன்னாடியே நீ என்னைய மட்டும் தட்டி அந்த லக்ஷ்மிய ரொம்ப கெத்தா பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மனசாச்சை கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா நீ வந்து லக்கிய வந்து பிரிச்சு பீகாருக்கு அனுப்பணும்னு நினைச்ச, அது நடந்ததா, இல்ல மித்ராவை லக்ஷ்மியை பிரிக்கணும்னு நினைச்ச, இல்ல அதுதான் நடந்ததா, அதுவும் இல்ல. லக்ஷ்மியை கொல்லணும்னு நினைச்ச, இல்ல அதுதான் நடந்ததா, அதுவும் இல்ல. முதல்ல நீ யோசிக்கிற விதத்தை மாத்துமா, நீ வந்து வேற மாதிரி வேற இதுல இருந்து யோசிச்சனா உனக்கு அதுக்கான விடை கிடைக்கும். நீ இப்படி அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை, அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால தானே அவங்கள எதுவுமே பண்ண முடியல. இப்போ அந்த லக்ஷ்மி எப்பவுமே மித்ரா கூட இருக்கிறதுனால தானே உன்னால எதுவுமே பண்ண முடியல. முதல்ல இந்த குடும்பத்தை 3 இதா பிரிக்கணும், அந்த அக்கா தங்கச்சியா சண்டை போட வைக்கணும், விவேக் மித்ராவை சண்டை போட வைக்கணும். இப்படி 3 பேரும் 3 திசையில இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து ஈஸியா நீ நினைச்சதை நடத்தலாம். மித்ராவும் நீ சொல்றதை ஈஸியா கேட்க வைக்கலாம், மித்ராவையும் உன்னால கல்யாணம் பண்ணிக்கவும் முடியும். ஆனா இது எதுவுமே பண்ணாம நீ ஒரு சைடா இருந்து இதெல்லாம் நீ பால் போடுறதுனால அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுனாலதான் உன்னால எதுவுமே அவங்கள பண்ண முடியல. முதல்ல இவங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு வழிய பாரு, அதுக்கு அடுத்து நீ என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாரு, உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லி மனசாட்சி வந்து போயிடுச்சு. கரெக்ட், நான் இந்த லக்ஷ்மியையும் லக்கிய பிரிக்கணும்னு நினைச்சதை விட இந்த குடும்பத்தை முதல்ல, இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கு, அந்த குடும்பத்தை நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன், இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க கூடாது, மித்ரா என் கூட தான் இருக்கணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும், அந்த மித்ரா எனக்கு மட்டும் தான் சொந்தமானவன், லக்ஷ்மி கிட்ட வந்து மித்ராவை நான் பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி திரும்பியும் வீரவசனம் வந்து மனிஷாவையும் அவங்க மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா இவர் விவேக் வந்து போன் பேசிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு கிளைண்ட் வந்து சார் இன்னைக்கு இந்த டிசைன்லாம் ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா ஆஃபீஸ் லீவு, இன்னைக்கு ஆஃபீஸ்ல எதுவுமே கிடையாது, ஆஃபீஸ் லீவு. ஒன்னு எய்த்தாப்ல டேபிள்ல பார்த்தா நம்ம மித்ரா வந்து பேப்பர் படிச்சுட்டே இருக்காரு. ஓகே நீங்க வீட்டுக்கே வந்துருங்க, ஓகே நம்ம வீட்டுல வச்சு பேசிக்கலாம், அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. உடனே மித்ரா வந்துட்டு யாருடா யாரு வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்க, அது ஒன்னும் இல்லைன்னா அந்த கிளைண்ட் தான், அவங்க இன்னைக்கு ஆஃபீஸ், இன்னைக்கு தான் ஆஃபீஸ் லீவு,
அதுதான் நான் இதுக்கும் அந்த டிசைனை இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணா இன்னைக்கு வேலை முடிஞ்சிடும்ல, ஆல்ரெடி நமக்கு வேற டிலே ஆயிட்டே இருக்குல்ல, அதனாலதான் அவங்களை கிளம்பி வீட்டுக்கே வாங்கன்னு சொல்லிடுறேன். நல்ல யோசனை பண்ணடா, நல்ல வேலை பண்ண, கரெக்டான இதுதான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி வராங்க. லக்ஷ்மி, நான் நீங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். அந்த கிளைண்ட் அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ் தானே, அவங்க வரட்டும், நம்ம இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்கள கொடுத்து அவங்கள சமையல அசத்தி அவங்கள இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் நம்மளோட பண்ண வைக்கலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங்கா இருக்கும். அவங்களும் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் இங்க ட்ரை பண்ணது இல்லைல்ல, ஸோ அவங்களுக்கு இது ஒரு புது இதா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ நம்ம அவங்க கிட்ட ஒரு நல்ல கம்யூனிகேஷனும் வச்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேமிலி பத்தி அவங்க நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்களை கூப்பிட்டதுல தப்பே இல்லை, கரெக்டான இதுதான் பண்ணிருக்க விவேக் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து விவேக்க பாராட்டிட்டு இருக்காங்க. மாடியில இருந்து இது எல்லாத்தையும் பாக்குறாங்க மனிஷா. ஓ, இவங்களுக்கு புது கெஸ்ட் ஒருத்தவங்க ஆபீஸ்ல இருந்து வராங்களா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம மனிஷா மாடியில இருந்து. லக்ஷ்மி வந்து ஜானுவை கூப்பிட்டு, இங்க பாரு ஃபாரின் இருந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் வராங்க, ஸோ அவங்களுக்கு இந்தியன் டிஷ்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லதா பண்ணிவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, எனக்கே அவ்வளோலாம் நல்லா வராது, நான் பண்ணா எப்படிக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது விவேக் சொல்றாரு, நீ பண்ணா எனக்கே ரொம்ப பிடிக்கும், நீ பண்ண வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நீ தான் இது பண்ணுவ, நீ பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும், நீயே பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்த மித்ராவும் வந்துட்டு, ஜானு நீ பண்றது உண்மையில சூப்பரா இருக்கும், நீ பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், நீ தான் பண்ணணும், இங்க பாரு வீட்டுல இருக்கிற எல்லாரும் நீ தானே பண்ணணும்னு சொல்றாங்க, அதனால நீயே பண்ணு ஜானு, நீ பண்ணா எல்லாருக்கும் பிடிக்கும், என் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும், சோ அவங்களுக்கும் பிடிக்கும், சோ நல்லதா ஏதாவது சூப்பரா ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அக்கா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவும் ரொம்ப சிரிச்ச முகமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ஒண்ணு நம்ம மனிஷா மேல இருந்து எட்டி பார்த்துட்டு, இதுதான் எனக்கு கரெக்டான சமயம், இங்க இருந்து நான் என்னோட விளையாட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தா இவங்க வந்துட்டு இங்க அடுப்புல உட்காந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா இங்க கெஸ்டும் வந்துடுறாங்க, அவங்க ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா ஜானு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க பிளேட்ல. அதுக்கு அடுத்து ஜூஸ் எடுத்து ஊத்தி வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தா மனிஷா வந்து ஜானு கிட்ட, என்ன ஜானு நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? நான் என்ன பண்றேன், இப்ப வந்திருக்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது கரெக்ட் தானே? ஐயோ லக்ஷ்மி இந்த வீட்டு மகாராணி, அவ பாஸா இருக்கா, ஆனா நீ பாரு இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி சும்மா இந்த அடுப்புல உட்காந்து சமைக்கிறதும் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போறதும், இப்ப ஏதோ வேலைக்கார மாதிரி உன்னை வேலையை வீட்டு இருக்கா, உனக்கு இதெல்லாம் புரியுதா? இங்க பாரு, அவ என் அக்கா தானே, என் அக்கா எனக்கு சொல்றா, நான் பண்றேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ நான் சொல்ல வரதே உனக்கு புரியல, இந்த வீட்டுல நீங்க 2 பேருமே மருமக தானே, இல்ல அந்த லக்ஷ்மி தான் மருமக, நீ இந்த வீட்டு வேலைக்காரன்னு ஏதாவது இருக்கா என்ன? இல்ல அந்த லக்ஷ்மிக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரியான உரிமை தானே இன்னைக்கு இந்த வீட்டுல உனக்கும் இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த லக்ஷ்மி மட்டும் அந்த பாஸ் அப்படி கவனிக்கிறதுக்காக அவ மட்டும் வேலைக்கு போறா, அங்க ஆபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் படிச்சு பாக்குறா, அதுக்கான எல்லா பொறுப்பும் அவகிட்டதான் இருக்கு. ஆனா உன்கிட்ட ஏதாச்சும் பொறுப்பு இருக்கா? இல்ல நீ ஆபீஸ்க்கு தான் போறியா? அதுவும் இல்ல, உன்னை அவ இந்த வீட்லயே வச்சு காலை ஃபுல்லா வேலைக்காரியா மாத்திக்கணும்னு நினைக்கிறா. அது புரியாம நீ தான், உனக்கு தான் அது சில விஷயங்கள்லாம் உனக்கு புரியவே மாட்டேங்குது. இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத, என் அக்கா எனக்கு சொல்ற, நான் பண்றேன், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அத நான் இப்ப சொல்றப்போ உனக்கு புரியாது ஜானு, உனக்கே ஒரு நாள் வரும், அப்பதான் உனக்கு என்னென்ன நடக்குது, உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே உனக்கு அப்பதான் புரியும். அந்த லக்ஷ்மி ரொம்ப தந்திரமா மித்ராவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆபீஸ் வேலையெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஒன்னையும் விவேக்கையும் ஒரு வேலைக்காரங்க மாதிரிதான் வச்சிருக்கிறா. அந்த விவேக்க சும்மா இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வான்னு சொல்ல வேலைய வர்றதுக்கும் அவனை சும்மா டிரைவரா பயன்படுத்திக்கிறதுக்கும் தான் அந்த மித்ராவும் லக்ஷ்மியும் பாயிண்ட் பண்ணி விவேக் இந்த மாதிரி பண்றாங்க. உன்னை ஆபீஸ் பக்கமே வர விடாம வீட்லயே உனக்கு எல்லா வேலையும் கொடுத்து ஆபீஸ்ல என்ன நடக்குது ஏது நடக்குது, பிசினஸ் நல்லா போகுதா நல்லா போகலையா எதுவுமே தெரிஞ்சுக்காம பிசினஸ் நாலேஜே இல்லாம கடைசி வர உன்னை இந்த அடுப்புலயே போட்டு சாகடிக்கணும். இங்க நீ சமைக்கிறதுக்காக தான் பிறந்திருக்க, நான் தான் சாதிக்க பிறந்திருக்கேன்னு அவ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுதான் உனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ சும்மா ஏதாவது தேவையில்லாம என் அக்கா பத்தி தப்பா பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பண்றாங்க. நான் உன் அக்கா பத்தி தப்பாலாம் பேசல, உனக்கே போக உன் அக்காவை பத்தி இனிமேதான் உனக்கு புரிய வரும் ஜானு. சரி நானே இதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. உடனே ஜூஸ் கிளாஸ் வந்து பின்னாடியே நம்ம ஜானு வந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு உள்ள போய் அந்த கிளைண்ட் கிட்ட போய் கொடுக்குறாங்க. இவங்க போய் முதல்ல ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு வராங்க. அடுத்து ஜானு கரெக்டா அந்த ஜூஸை கொடுக்க வரையில வேணும்னு காலை வச்சு தட்டி விட்டுறாங்க நம்ம மனிஷா. அந்த ஜூஸ் ஃபுல்லா அந்த ஒருத்தர் மேல ஷர்ட் மேல ஃபுல்லா கொட்டினோன்னு நம்ம லக்ஷ்மிக்கு வந்து கோவருது. ஜானு கண்ணை எங்க வச்சிருக்க, புடதையில வச்சிருக்கிற, பார்த்து பண்றது இல்லையா? எப்படி எடுத்துட்டு வந்திருக்க? உனக்கு பொறுமையா ஒருத்தவங்க கிட்ட எப்படி ஜூஸ் சர்வ் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாதா? இப்படிதான் ஒருத்தவங்க வந்து மேல வந்து கொட்டிட்டு இருப்பியா? என்ன பண்ற? கொஞ்சம் புத்தி எங்க இருக்கு உனக்கு? என்னத்த நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி விடுறாங்க. உடனே முதல்ல போய் டேபிள வந்து கிளீன் பண்ணு, கிளாத் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வேலைக்காரி மாதிரி இந்த மாதிரி லட்சுமி வந்து இவங்க பண்ண தப்பதான் சுட்டி கட்டுறாங்க. மனிஷா வந்து
இவங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் ஏத்தி விடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா சரி எனக்கு உங்களோட இது ரொம்பவே பிடிச்சிருக்கு லக்ஷ்மி, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம். நம்ம லக்ஷ்மியும் மித்ரா வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம லக்ஷ்மி வந்து லேப்டாப் வச்சு எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டா அவங்களோட கம்பெனி ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது, என்னென்ன மிஷனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே விலக்கி சொல்லுவாங்க. இதுதான் எங்களோட கம்பெனியோட மிஷன், இப்படிதான் நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம், இத்தனை வருஷமா நாங்க ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தா அவரும் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. எனக்கு உங்களோட மிஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு லக்ஷ்மி, நான் இந்த ட்ரெண்டரை உங்களுக்கே நான் கொடுக்கலான் இருக்கேன், உங்களுக்கே இந்த ப்ராஜெக்டை நான் கொடுக்கலான் இருக்கேன். சரி நீங்க ஃபைனல் ப்ராஜெக்டோட பிபி அதாவது இமேஜஸ் இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதோ சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ரெடி நம்ம ஜானு வந்து கோவத்துல இருக்காங்க. அக்கா வந்து தொடக்க சொல்லிட்டாலே, எல்லாரும் முன்னாடி யாரு என்னன்னே தெரியாது, அவங்க முன்னாடியெல்லாம் போய் நான் அவமானப்படுத்திட்டாலே, அவங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இவங்க கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்காங்க. இந்த மனிஷா சொன்னது எல்லாமே இன்னும் மனசுல வர இருக்குல்ல உங்களுக்கு, இப்பதானே சொல்லி இருக்கிறாங்க மனிஷா. உடனே விவேக் வந்து அந்த ஃபைலை கொடுங்க, விவேக் ஃபைலை கொடு அப்படின்னு சொன்னா ஃபைலை கொடுத்தோன்னா அவர் ஃபுல்லா திறந்து பாக்குறாரு. ஃபைல்ல என்ன இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாவே சின்ன பிள்ளைங்க நம்ம ஜுன்னுவும் லக்கியும் வரைஞ்சு வச்ச டிராயிங் தான் இருக்கு உள்ள. அதோட ப்ராஜெக்ட் இது இல்ல, அந்த இமேஜஸ் எதுவுமே இல்ல, அவங்களோட பிபிடி இமேஜஸ் எதுவுமே இல்ல. இருந்தோன்னே என்ன லக்ஷ்மி இதெல்லாம், உங்களுக்கு நான் இந்த ப்ராஜெக்ட கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றீங்க. என்ன சார் என்னாச்சு, நான் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் ஃபைல கேட்டா ஏதோ டிராயிங் புக்கை கொடுத்து வச்சிருக்கிறீங்க, டிராயிங் பண்ணதையா நான் கேட்டேன் உங்ககிட்ட, கொடுங்க சார் அப்படின்னா. என்ன விவேக் இது, என்ன இதெல்லாம் செக் பண்றது இல்லையா, முன்னாடியே பார்த்து எடுத்துட்டு வர மாட்டியா, சும்மா ஏதோ எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க, ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி செக் பண்ணி எடுத்துட்டு வர மாட்டியா, என்ன ஃபைனல்ல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, முதல்ல போய் அதை எடுத்துட்டு வா, போ, எங்க வச்சிருக்க, கண்ணை திறந்து பாக்குறது இல்லையா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கேன். ஐயோ சாரி நீ எப்படி மாறுச்சுன்னே தெரியல, நான் அப்பதான் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, லக்ஷ்மி முதல்ல சொல்லியிருப்பாங்க, விவேக் நீ அந்த ஃபைல் எல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோ, கரெக்டான நேரத்துல நம்ம அவங்க கையில கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி நீ நான் இப்பவே போய் செக் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் பீரோல திறந்து உள்ள இருக்க ஃபைல்லாம் செக் பண்ணிருப்பாரு. ஓகே இதுதான் கரெக்டான ஃபைல், இந்த ஃபைல் தான் மேல வைக்கணும்னு சொல்லி மேல வச்சிருப்பாங்க. உடனே இதை ரூமுக்கு வெளியே இருந்து மனிஷா ஃபுல்லா பாத்துருப்பாங்க. பார்த்துட்டு இந்த ஃபைல அவங்க தான் மாத்தி வச்சிருப்பாங்க, நம்ம மனிஷா தான் அந்த டிராயிங் ஃபைல எடுத்து மேல வச்சு இதை தூக்கி அடியில வச்சிருப்பாங்க. உடனே அவர் வந்து மேல இருக்க ஃபைல் மட்டும் எடுத்துட்டு வந்திருப்பாரு, அதனாலதான் மாறி இருக்கும். உடனே மேல போய் ஓடி போய் குடுன்னு வேர்க்க ஓடி போய் ஏறிட்டு மேல போய் ரூம்ல எடுத்துட்டு வந்து திரும்ப அந்த ஃபைல வந்து இந்தாங்க நீ திறந்து பார்த்துட்டேன், நீ இது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க வந்து லக்ஷ்மி கிட்ட கொடுப்பாங்க. உடனே லக்ஷ்மியும் வந்துட்டு சாரி சார், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் சொல்லிட்டு அந்த ஃபைல கொடுப்பாங்க. உடனே அவர் ஃபுல்லா படிச்சு பார்த்து ஓகே எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நீங்க கொஞ்சம் இப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க, எது இருந்தாலும் பெர்ஃபெக்டா கரெக்டா பண்ணுங்க, ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி செக் பண்ணி ஃபைல்ஸை கொடுங்க, இப்படி வந்து இது பண்ணாம கரெக்டா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு உங்களோட பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு உங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்டே வந்து எங்களோட ப்ராஜெக்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஃபைனல் டிசிஷனை வந்து எடுத்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைனல் டிசிஷன் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாமே வெளியே ஜானு வந்து வெளியே இருந்து பார்ப்பாங்க. அப்படி விவேக் வந்து திகட்ட மேல ஓடி போய் எடுத்துட்டு வந்து திரும்ப அந்த ஃபைலை வந்து லக்ஷ்மி கையில கொடுத்து மூச்சு வாங்கிட்டு இருக்கோம்ல. உடனே மனிஷா வந்து இங்க பாரு, என்னமோ ஜானு அப்பல நான் சொல்றத நம்ப மாட்டேன்னு சொன்னேன், இப்ப என்ன சொல்ற, உன் அக்கா உன்னை வேலைக்காரியா தானே வச்சிருக்கா, விவேக்கையும் ஒரு டிரைவரா வேலைக்காரனா தானே வச்சிருக்கிறா, பாரு அந்த ஃபாரின் கிளைண்ட்ஸ் முக்கியமா இல்ல குடும்ப ஆள்களுக்கு முன்னாடி விவேக் எதுக்கு இப்படி அவமானப்படுத்தி பேசணும், நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா, இல்ல நீயும் இந்த வீட்டு மருமக தானே, அது என்ன எல்லாரும் முன்னாடி உன்னை போய் இப்படி அசிங்கமா தப்பா பேசுறது, எல்லாரும் முன்னாடி இது வந்து கிளாத் எடுத்துட்டு வந்து தொடன்னு சொல்றதுல இதெல்லாம் என்னது, நீயும் இந்த வீட்டு மருமகளா வாழ தானே வந்திருக்க, நீயும் கல்யாணம் இப்பதானே வந்திருக்கிற, உனக்குன்னு சில மரியாதை கொடுக்க வேண்டாமா, யாரோ கிளைண்ட்ஸ் மேல அவளுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குன்னா அவளெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், எதுக்கு உன்னே வேலையாகிறா, அப்படி இல்லைன்னா வேலைக்காரி வச்சுக்க வேண்டியதானே, இந்த வீட்டுல காசே கொடுக்காத வேலைக்காரியா உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அது தெரியாம நீயும் உங்க அக்கான்னு அக்கா மேல பாசம் வச்சு சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நல்ல வெறுப்பேத்தி விட்டுருப்பாங்க. அடுத்து பார்த்தா நைட்டு பால் காய்ச்சிட்டு இருப்பாங்க, நல்ல பால் வந்து கொதிச்சிட்டு இருக்கும். நம்ம ஜானு வந்து மனிஷா சொன்னதையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, விவேக் வந்து லக்ஷ்மி வந்து அவமானப்படுத்துறதையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. லக்ஷ்மி வந்து ஒரு பக்கம் விவேக அவமானப்படுத்திருப்பாங்க, ஒரு பக்கம் ஜானு அவங்க கோவத்துல பேசினது எல்லாமே அவங்க அவமானமா எடுத்துட்டு அதையும் நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே மனிஷா வந்து இப்பயும் நல்ல கோல் மட்டணும்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நின்றுட்டு இருப்பாங்க. உடனே விவேக் வந்து என்னடா விவேக் இதை நான் யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்னு மித்ரா கேட்பாரு. அது இல்லைன்னா அந்த கிளைண்ட்ஸ் வந்து அதை ஓகே பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி அது மட்டும் ஓகே பண்ணலன்னா அவ்வளவுதான், நந்தன் கம்பெனிஸ் வந்து ரொம்ப லாஸ்ல போயிடும், அது வந்தா மட்டும்தான் நமக்கு வந்து லாஸ் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும், திரும்ப கெயின் ஆகும், அது எப்படியாவது நமக்கு கிடைக்கணும், ஆனா நீ தான் பாரு
கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லா இல்லாம இப்படியே கேர்லெஸ்ஸா இருந்து பிள்ளைங்களோட டிராயிங்ஸை கொண்டு போய் வச்சு அவங்க கொடுத்து அவங்க கிட்ட ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப விவேக குத்து காட்டுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. உடனே மனுஷ இதுல ஒட்டி கேட்டுட்டு, இப்ப கூட பாரு உன் அக்கா அவன் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கல, இப்ப கூட பாரு அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா அதுக்கு விவேக் தான் காரணம்னு சொல்லி கட்டிட்டு இருக்கா. இவதான் உன் அக்காவா? ப்ராஜெக்ட் முக்கியமா இல்ல குடும்பம் முக்கியமா? மத்த நேரம் எல்லாம் என் குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப பாரு காசுதான் முக்கியம், நீ ஒழுங்கா பண்ணல, ஒரு வேலை கூட உனக்கு ஒரு ஃபைல கொடுத்து அதை கூட உன்னால கரெக்டா எடுத்துட்டு வர முடியலன்னு இவ்வளவு கேவலமா விவேக் பேசிட்டு இருக்கானு இப்ப வாச்சும் புரிஞ்சுக்கோ அக்காவை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து மித்ராவும் வந்து சரி இனிமேலாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடா, கேர்லெஸ்ஸா இருக்காதடா விவேக், சாரி அண்ணா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஃபைல் இன்னொரு வாட்டி செக் பண்ணிருக்கணும், நான் செக் பண்ணாம இருந்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சரி விவேக் இனிமேல் கொஞ்சம் பார்த்து இதுவா நடந்துக்கூட அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா விவேக், உனக்குன்னு சில பொறுப்பு இருக்கு, சும்மா இப்படி பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க அவங்க தப்பு பண்ணுவாங்க, ஆனா நீ பெரியாள் தானே, நீ ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி செக் பண்ண வேண்டியதானே, பிள்ளைங்க மேல பழி போடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பாரு இப்ப கூட பாரு அவங்க பிள்ளைங்களை அவ திட்டல, உன்னோட விவேக தான் அவ திட்டிட்டு இருக்கா, இப்பயாச்சும் உன் லட்சுமி உன் அக்காவோட அருமையை தெரிஞ்சுக்க நீ அப்படின்னு சொல்லி மனுஷன் நல்லா ஏத்தி விட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஏ ஜானு பால் கொதிக்க வச்சுட்டியா, பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. இங்க பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும், அதை அப்படியே சிங்க்ல தூக்கி ஊத்தி பால் தெரிஞ்சிருச்சு அக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே பால் தெரிஞ்சிருச்சா, கொதிக்கிற பாலை சிங்க்ல குத்திட்டு பால் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ற, இப்பவே தெரிஞ்சிருச்சு, இந்த ஜானு இப்ப என்னோட வலையில விழுந்துட்டான்னு, இவளை வச்சுதான் இந்த குடும்பத்தையே நான் பிரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தா மறுநாள் காலையில ஆபீஸ் கிளம்பி வேகமா மித்ரா வந்து கிளம்பிட்டு இருப்பாரு, ஒரு பக்கம் லட்சுமி கிளம்பிட்டு இருப்பாங்க. இப்பதான் ஒரு தோசையை வச்சு நம்ம விவேக் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல பார்த்தா மித்ரா வந்துட்டு டேய் விவேக் கிளம்பிட்டியா வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து பின்னாடி லட்சுமி வந்து விவேக் கார் எடுக்கணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. இந்த வரேன்னு சொல்லி சாப்பிடாமலே கை கழுவிட்டு போவாங்க. டேய் உடனே தேவயானையும் எய்தாப்புல உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. டேய் சாப்பிட்டு போடா, சே இந்த லட்சுமிக்கும் மித்ராக்கும் இந்த வீட்டுல என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு மனிஷா மேல இருந்து வருவாங்க. என்ன ஆச்சு ஆண்டி, எதுக்கு இப்போ கோவப்பட்டு இருக்கிறீங்க? அங்க பாரு விவேக் இப்பதான் சாப்பிட உட்காந்தோம், உடனே சாப்பிட்டானா என்னன்னு கூட எதுவுமே கேட்காம உடனே ஆபீஸ் கிளம்பிவான்னு கூப்பிட்டு போறான். இவனும் பின்னாடி எந்திரிச்சு போறான். இந்த ஜானுக்கு அவ புருஷன் தானே கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கு, அவளுக்கு தான் அக்கறை இல்லாம போயிடுச்சு. கேட்டா என் அக்கா நொக்கானு வா, எனக்கு என் பையன் தானே முக்கியம், அவன் சாப்பிட கூட இல்ல, அதுக்குள்ள கை கழுவி கூட்டிட்டு போறான். இப்ப வாச்சு புரிஞ்சுக்கோ ஜானு, அவனுக்கு அவங்க லட்சுமியும் மித்ராவும் விவேக் ஒரு டிரைவர் மாதிரி தானே யூஸ் பண்ணிக்கிறாங்க, டிரைவர் மாதிரி நேரத்துக்கு வரணும், சாப்பிட்டா என்ன சாப்பிடலையா என்ன ஏதாச்சும் கேட்டானா எதுவும் பண்ணல, அவன் சாப்பிட்டா இவளுக்கு கவலையா சாப்பிடலன்னா இவளுக்கு கவலையா அப்படின்னு சொல்லி நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. இன்னுமே நம்ம ஜானுக்கு வந்து இன்னும் நல்ல கோவம் வருது லட்சுமி மேலயும் மித்ரா மேலயும். என்ன தைரியம் இருந்தா விவேக் இப்படி சாப்பிடாம கூட்டிட்டு போய் எங்களை ஒரு வேலைக்காரங்க மாதிரி நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி கோவப்பட்டு மனசுக்குள்ள வஞ்சகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஜானு. இதுதான் மக்களை இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டி ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சலங்கையொலி சீரியல் அண்ட் அவள் வருவாள சீரியல் 2 சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ 2 சீரியலும் ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.